வணக்கம் மக்களே, நான் உங்களை அசோகா. காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோவாவில் இருக்கேங்க. இந்த கோவா பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கலாம். நிறைய பேர் கோவா போகணும் சொல்லலாம். நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிட்டு வராமல் கூட இருக்கலாம். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோவா வந்து பார்த்திங்கன்னா இதோட 3ஆவது டைமுங்க. அது என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் நான் வந்துட்டு தான் இருக்கேன். இதோட 3ஆவது டைமு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அதே ப்ராப்பர்ட்டி. கோவா பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. நம்ம வரலாம், அப்படி ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஜாலியாக ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இது இருக்காது. நான் எப்பவுமே சோலோ ட்ராவலர் தான். நான் வந்து கேங்காக வரைய மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக போய் பழக்கமாயிடுச்சு. பட் மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஸ்டே பண்ணாலுமே ஒரு நல்லா ரிலாக்ஸாக பீஸாக இருக்குங்க. நான் இருக்க லொக்கேஷனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைட் டைம்லாம் செம்மையாக இருக்கும். பட் மழை நல்லா அப்படியே இருக்குது. இப்போ ஒரு நார்மலாக மார்னிங் ஆனால் ஒரு சூப்பராக வாக் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சராக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாங்க. கைஸ், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பீஸாக இருக்கும். இப்படி சைலண்டாக இருக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கும். இது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இங்கே பாருங்க அப்படி இருக்குண்ணே. அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வில்லா, நீட்டாக அங்கே போய் உட்காந்துக்கலாம். பேக் சைடு உட்காரலாம், எங்கே வேணால் உட்காரலாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சோலோவாக ஜாலியாக வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் அப்படி ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிறது மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். பட் வேறு லெவல் இருக்குது. பட் என்னென்னா கோவாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. பட் பியூட்டிஃபுல் கோவா. கைஸ், நீங்கள் யாராச்சும் கோவாவுக்கு பிளான் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வராமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை டைம் பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேறு லெவலுங்க.